Hello everyone, வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஃபுட் டைம். இன்னைக்கு வீடியோவில் கம்பு வச்சு ஒரு ஹெல்தியான மொறுமொறுன்னு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கம்பு தோசை மாவு ஆட்டுறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னா 2 கப்பு கம்புக்கு 1 கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ 2 கப்பு கம்பு போட்டிருக்கேன், ஒரு கப்பு இட்லி அரிசி, 1/2 கப்பு உளுந்து, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி இல்லை கிரைண்டர் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி நம்ம அரைக்க போகிறோமோ அதுக்கு தக்கன போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். மாவு நல்லா நைஸாக ஆற வரைக்கும் ஆட்டிக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி வரும். தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் தோசை ஊற்றுறப்ப நல்லா கொஞ்சம் தின்னாக தான் இருக்கணும் மாவு. அப்போ தான் நீங்கள் தோசை ஊற்றுறப்ப நல்லா உங்களுக்கு நல்லா மெல்லிசான தோசை கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா மெல்லிஸாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு நெய் வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ சூப்பரான மொறுமொறுன்னு கம்பு தோசை ரெடி.